ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறமே பந்தனைக்கு போலாங்க. ஏங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நானு எனக்கு நீங்க ராஜா நீ ராணி ராணியா மகாராணி. ஏங்க என்னதான் ராணி ராணின்னு வாயில மட்டும் சொன்னா பத்தாதுங்க, அதுக்கேத்த தகுதி ஒண்ணு வேணுங்க. அப்படியா? இத்தனை நாள் நீங்க நாட்டை ஆள் வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உசுரையா கேட்டாலும் நான் தர ரெடியா? அது எதுக்குத்தானே போறாங்க. தங்க வயலுரா எனக்கு ஒண்ணு நாட்டுல துணிச்சு போய்க்கிறோம். அப்பேற்பட்டவன் பார்த்தாவே தெரியுது. என்னைக்கு வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ எப்படி மகராஜ் என்னைக்கு வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே போன உழுவணுமே. உளுந்து போச்சு ரெண்டாவது புண்ணியவதியா அவ குண்டு குடிச்ச கூதிங்க. புண்ணியவதி அதை போறாங்க பார்த்தேன். என் மொண்டாட்டி கல்யாச்சி இப்படி அதிக சொல்லி விட்டுருப்பேன். என்னடா என்ன இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், அதுவேனா உண்மை. எப்படி மதுரையில கோவல வந்து கண்ணகிக்கு ஒரு சிலை வச்சானா பத்தினின்னு, நான் இங்க வைக்கிற உனக்கு ஒரு சிலை. சத்தியமா சொல்ற மனுஷனாக மாட்டான். பொண்டாட்டி பத்தினிடா. ஏங்க இவனுக்கு பொறாம பொண்டாட்டி இருக்கும் அப்படி சொல்லாத ஒரு நாவல் போயிடும். பூச்சாரி பொண்டாட்டி பத்தினிடா பத்தினி என்னங்க கண்ட கண்ட நாயக உனக்கு ராணி. ஆமாங்க ஏங்க நீங்க தினமும் அமர்றீங்களே சிம்மாசனம், அதுல நான் அமரணும்னு ஆசையா இருக்கு. சிம்மாசனம் அது மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாம் போட்டுக்கிற ஆணிமுத்து கோட்டு, அதாவது செங்கோடு, கையில ஒரு வாளு, அது உடல் பொருள் ஆறு எல்லாம் அனைத்து உடுக்கே சொந்தம். என்னாடி ஆணிமுத்து கோட்டு இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. சரி, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. என்னடி ஆசை? நீங்க கையில ஒண்ணு வீர வாழ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, நான் செங்கோல் அரசாட்சி செய்யும் செங்கோல், அதையும் புடிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உனக்கு இவ்வளவுதான் ஆசை? உனக்கு இல்லாத நடி பிடிக்கலாம். நான் அடைக்கலாம் பிடிக்க போறேன். ஏங்க இதை முடிச்சுட்டேன். வேற என்ன பிடிக்கிற? நாடெல்லாம் உங்க மேல இருக்கு, அது என் மேல எழுதிடுங்க. உனக்கு இல்லாத என் உசுரே நீத்தான். அந்த நாடு நகரம் எனக்கு வேணுமா? நாடு நகரம் அவனின் செங்கோல் பூச்சட்டி ஆணை முதல் குதிரைப்படை யானைப்படை அனைத்தும் இந்த சிந்து மணி காசிக்கே சொந்தம். இப்படி சாந்தசீலன் அப்படியே சொந்தம். இந்த நாடெல்லாம் என் மேல எழுதி வச்சுட்டீங்க. உனக்கே எழுதி வச்சுட்டாங்க. நீங்களும் நாடாளுக்குரிய மன்னன் பந்தலிக்கு போலாம். விடுங்க. ஏங்க உள்ள நுழைக்கிறதுக்கே தாண்டா பாக்குறேன். நாட்டுல ஒரு பிச்சைக்காரன் வந்து வருவான், ஒரு தடி கையில புடிச்சுக்கிட்டு, ஒரு கையில புடிச்சுக்கிட்டு பிச்சை கேட்டு வருவான். ஏங்க நானே இத்தனை நாளா வீதியில இருந்தேன், இன்னைக்குதான் அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். ஒரு நாளால பிச்சைக்காரன் எப்படி வந்து காமிங்களே, வந்து காமிங்களா? வந்துட்டேன். அப்படியா?
ஏங்க ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டா எப்படி கேப்பா? மண்டியிட்டு மன்றாடி அம்மா தாயே வாழ வழி இல்லை, எனக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்யுங்க கேப்பா. அப்படியா? எப்படிங்க கேப்பீங்க? பண்ணி பாருங்க. ஆமா, இதெல்லாம் விளையாட்டுக்கு இதெல்லாம் விளையாட்டுக்காங்க. எதுல பண்டிகைக்கு போலாம். அவ்வளவுதான் நானும் வர போறேன். மண்டிக்கிட்டு மன்றாடி கேட்கணும். அம்மா அம்மா ராணியம்மா, எனக்கு வாழ வழி இல்ல, ஏதாவது உங்களால கொஞ்சம் தான தர்மம் போடுறது, ஏதாவது பிச்சை போடுங்க. அப்படியாங்க? நான் ஏதோ பொழைச்சிக்கிறேன். ஏங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அடாது இளவரசி மகாராணி போல் தெரிகிறது. பார்த்தா ஒரு ஆண்டி கோலத்தில் இருக்கும் பிச்சைக்காரன் போல் தெரிகிறது. பிச்சைக்காரன் ஏன்டா தேவடிய பத்த தள்ளார் மணி பிச்சை பிச்சைக்கார நாடுமே எனக்கு, நவனித செங்கோல் எல்லாமே எனக்கு. ஓடுற நாட்டை விட்டு ஓட்டுமா? பஞ்சமா பாதகி ஏடி சண்டாளி சதி மோசக்காரி, ஏடி என் மேல ஆசைப்படுற மாதிரி ஆசைப்பட்டு ஏடி உன்னால என் கட்டின பொண்டாட்டியே துரோகம் செஞ்சனு, எங்க அப்பனையே கொண்டனு. ஏடி சண்டாளி பஞ்சமா பாதகி, என் குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே, ஏடி சதி மோசக்காரி தாசி வேசி, ஏடி ஒரு தேவடியாவோட பேச்ச கேட்டு இப்படியா வாழ்க்கை நாசகிதியா? நான் தாசின்னு உனக்கு இப்பதான் தெரியுதா? என்ன வேசின்னு இப்பதான் உனக்கு தெரியுதா? செஞ்சுட்டுனே கடவுளே நாடு யாருக்கு ஏமா சொந்தம்? நான் போறேன். ஓடுறா, நான் போறேன். இங்க வா, போறேன். இங்க பாரு, உனக்கு மட்டும் இந்த என்ன பம்பரம் நின்றா சொல்லுடி. கூத்திய கேட்கலாம். கூத்தியா என்ன கூத்தி? சதி மோசக்காரி, உனக்கு மட்டும் இந்த புத்தி இல்ல. கட்டிய மனைவி தவிர வேற எந்த பெண்ணாவது ஒரு ஆணவ எடுத்து பார்த்தானா இந்த மாதிரி அவனுக்கு ஓடி நாத்தான் புடிக்கிட்டே போடி. இங்க பாரு, என் பொண்டாட்டி போய் பாக்குறேன். எங்க அங்க பாரு, இங்க பாரு. ஐயோ ஏண்டா இன்னைக்கு ஒரு பொம்பளை நல்லா, அதாவது நல்ல வாட்ட சட்டமா ஒரு பொம்பளை வந்துட்டான்னு சொல்லி இன்னைக்கு கட்டண பொண்டாட்டியே விட்டுட்டு வரவேன். நாளைக்கு என்ன விட்டுட்டு போக மாட்டேன். என்னடா நிச்சயம்? என்னடா நிச்சயம்? அதனால ஓடுறான். ஐயோ பொண்டாட்டி போய் பாக்குறேன். உன் பேச்சு கேட்டு வந்தால ஐயோ ஓடி போயிரு. ஐயோ வாடா, என்னோட திருவிழா காணாம ஆடாட்டு முடிக்கிற வாடங்க. நாளை எங்க அப்பனுக்கு எங்க அம்மாவுக்கு போன தேவடியா கையில அடிக்க மாட்டேன். யாரா தேவடியா? பாத்தீங்களா? இங்க பாரு, பொழைச்சா என்னாட்டு பொம்பளைங்களா பொழைச்சா என்னாட்டு பொழைப்பு பொழைக்கணும். இல்லைன்னா
தூக்கு போட்டு செத்து போயிருந்தா உள்ள போ ஆப்பு அடியில வருது போ. யார் இருக்கா வடப்பாடே கடப்பாறைய காலம் சரி, போய். என்னடா ஒரு நாளைக்கு நீ தான் வரையா ஒரு நாளைக்கு நான் செட்டோட போய் காலிட்டு தேங்காய் வாங்கிட்டு போய் கைக்குள்ள எடுத்து காசு எவ்வளவு வச்சுக்கிறீங்க சாமி? காசு என்ன கத்துக்க வந்த அதை நான் நட்டுதான் வச்சுக்கிட்டே ஐயோ நாளகட்டு ராயத்திலா ஜாகத்திலா அவ்வளவு தூரம் சொன்னேன். உங்க கொண்டாடிக்கிறா அவதான் வேணும், அவளுதான் தப்புணும், அவளுக்கு உண்டமா போகல ஓடியா குடும்பத்துக்கு எடுக்க வந்தவன் என்ன அவனுக்கு காசுல இருக்குது அரக்கலா இருக்குதா அல்லாம ஒரே சாமான் நான் பூஜை வைக்க அதுக்கு வச்சு விட்டேன். கையில பிள்ளையாட்டு ஆமா அதான் சொல்றேன் அதை சொல்லி இருக்க முடியும் என்னடா ஓடி உள்ள டேய் சத்து கதை குண்ட என்னடா ஐயோ மணி 8 மணி ஆனாலும் சரி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இவனுக்கு வத்த காலமா அவனுக்கு என்ன காரணமா? ஐயோ இவன் வேண்டாம் இவன் தாசி நான் சொன்ன கேட்கறியா? நான் கேட்கறேன் என்ன கேட்க? தப்புதான் உன் பேச்சு கொஞ்ச நாள் நான் வச்சிருக்கணும் என்ன வச்சிருக்கணும்? நான் வச்சிருக்கணும் இங்கடா கோயிலுக்கு என்ன மாவட்டம் எடுக்கிறேன். காலு கையெல்லாம் நோவுதுடா அதுக்குதான் சொல் பேச்சு வேணும். இல்லை என்றால் சுய புத்தி தேவை. இல்லாம போயிட்டு இந்திரன் கட்டான், பெண்ணால சந்திரன் கட்டான், நீயும் கேட்ட. உள்ள போ. பார்த்தா பாவமா இருக்கு. ஐயோ பொண்டாடி பாக்கலாடி அல்ப இவன் யாருக்கு வந்தவன்? அவ தேவடியா அவ வேணாம் எனக்கு அப்ப தெரியுமா உனக்கு அனுப்ப கொண்டா? தெரியாது தெரியல தெரியல என்ன தெரியல? அங்கே கற்பனை